இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திய தொழில் முனைவோருக்கான ஸ்பூமி நிதி ஒதுக்கீடு 50 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்வு. அமைச்சர் சிம் தகவல். இந்திய தொழில் முனைவோர் கடனுதவி திட்டமான ஸ்பூமிக்கு அரசாங்கம் இவ்வாண்டு 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்துள்ளது. கடந்த ஆண்டு 30 மில்லியன் ரிங்கிட்டே ஒதுக்கப்பட்ட நிலையில் 2026இல் அது உயர்த்தப்பட்டுள்ளதாக குஸ்காப் எனப்படும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். இந்நடவடிக்கை அமைச்சின் ABCD திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதன் நோக்கம் இந்திய சமூகத்தின் தொழில் சூழலை வலுப்படுத்துவதாகும் என்றார் அவர். இதுவரை நாடு முழுவதும் 136 இந்திய தொழில் முனைவோர் இந்த திட்டத்தின் மூலம் 4 மில்லியன் ரிங்கிட் நிதியை பெற்றுள்ளனர். இதனிடையே பினாங்கு தைப்பூசத்தை முன்னிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி 200 வீரா குஸ்கோப் தன்னார்வலர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் சமூக சேவைகளில் ஈடுபடவும் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் சிம் சொன்னார். 12 ஆண்டுகளில் நாட்டில் 26 பயங்கரவாத திட்டங்கள் முறியடிப்பு. முன்னெச்சரிக்கை தொடர்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் 26 பயங்கரவாத தாக்குதல் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. தனிநபர்கள், கும்பல்கள் என நூற்றுக்கணக்கான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலர் ISIS தீவிரவாத கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் கான்ஸ்டி ஐப்கான் மைடின் பிச்சை கூறினார். தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களால் குறிவைக்கப்பட்டவை பெரும்பாலும் பொது மக்கள் கூடும் இடங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் என்றார் அவர். இந்த 2012-2024 காலகட்டத்தில் 2 பயங்கரவாத தாக்குதல்கள் எப்படியோ நடந்துவிட்டன. ஒன்று 2016ஆம் ஆண்டு பூச்சோங்கில் கேளிக்கை மையம் ஒன்றில் நடந்த குண்டு வெடிப்பு, மற்றொன்று 2024 மே மாதம் ஜொஹூர் உலுதராம் போலீஸ் நிலையத்தில் 2 போலீஸ்காரர்களை பலிகொண்ட தாக்குதலாகும். பெரிய அளவிலான திட்டங்கள் குறைந்தாலும் இணைய தீவிரவாதம் இளைஞர்களிடையே அதிகரித்து வருகிறது. இதனால் சிறப்பு பிரிவு தொடர் கண்காணிப்பு, தடுப்பு கைது, சமூக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அயப்கான் கூறினார். மும்பையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட கேப்டன் பிரபா கும்பல் மீது நீதிமன்றத்தில் சுஷ்மா குற்றச்சாட்டு. இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட 3 பிரபல குற்ற செயல் கும்பலான கேப்டன் பிரபாவின் உறுப்பினர்களாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். 38 வயது நவீந்திரன் ராஜ் குமரேசன், 30 வயது பிரதீப் குமார் செல்வராஜ், 30 வயது ஸ்ரீதரன் சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னதாக பிரிட்டனிலிருந்து வெளியேற்றப்பட்டு மும்பையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர். பின்னர் கடுமையான போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று காலை KLIA கொண்டு வரப்பட்டு நேரடியாக செப்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். 2023 டிசம்பர் முதல் 2025 செப்டம்பர் வரை குவாலாலங்காட்டின் ஜெரோம் தோட்டத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக 3 மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. கேப்டன் பிரபா என்ற பெயரில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. அக்குற்றம் சொஸ்மா சட்டத்தின் கீழ் வருவதால் வழக்கை ஷா அலாம் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற நீதிபதி உத்தரவிட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீண்டகால சிறை தண்டனை எதிர்கொள்ள நேரிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோம்ஸ்டே தங்கும் விடுதியில் 261 கிலோ எடையில் 13 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல். கோலாலம்பூர் செகாமுட்டில் 4 ஆடவர்கள் கைதானதை அடுத்து ஹோம்ஸ்டே தங்கும் விடுதியை போதைப்பொருள் சேமிப்பு கிடங்காக மாற்றியிருந்த கும்பல் முறியடிக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிரடி சோதனையில் 261 கிலோகிராம் எடையில் சுமார் 13 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஷாபு வகை போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். 13 சாக்குகளில் 250 பிளாஸ்டிக் தேநீர் பொட்டலங்களுக்குள் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் நதோ ஃபடில் மாஷர் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். முறையே 2 இந்தியர்கள், 2 சீனர்களின் சந்தேக நபர்கள் 23 முதல் 32 வயதிலானவர்கள் ஆவர். அந்நால்வரில் 3 அந்த ஹோம்ஸ்டே வீட்டிலும் இன்னொருவர் அதன் அருகிலும் பிடிபட்டனர். கடந்த 6 மாதங்களாக இயங்கி வரும் இக்கும்பல் ஒரு நாளைக்கு 200 ரிங்கிட் என்ற வாடகையில் 3 நாட்களுக்கு அங்கு தங்கி உள்ளூர் சந்தைகளுக்கும் இரவு கேளிக்கை மையங்களுக்கும் சிறு சிறு பாக்கெட்டுகளில் போதைப் பொருளை விநியோகித்து வந்துள்ளார். போலி பதிவு எண்ணை கொண்ட பெர்டுவா அல்சா, டயட்டா வெல்ஃபேர் ஆகிய வாகனங்களும் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக 4 பிப்ரவரி 3ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
$20,000 அமெரிக்க லஞ்ச ஊழல் வழக்கு. ஊழல் குற்றத்தை மறுத்த முன்னாள் பாதுகாப்பு உளவுத்துறை தலைவர். மலேசிய ராணுவத்தின் முன்னாள் பாதுகாப்பு உளவுத்துறை தலைமை இயக்குனர் டத்து முகமது ரசாலி அலியாஸ் லஞ்ச ஊழல் வழக்கில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை நீதிமன்றத்தில் மறுத்துள்ளார். $20,000 அமெரிக்க லஞ்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் தனது மனைவிக்காக வெளிநாட்டு விமான டிக்கெட்டுகளை தொகையை பெற்றுக் கொண்டதற்காகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குற்றப்பத்திரிகையின்படி 2024 ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை பாதுகாப்பு சைபர் செயல்பாட்டு மையம் தொடர்பான சேவைகளுக்கான கட்டண அனுமதி வழங்குவதற்காக ஒரு நபரிடம் இருந்து அவர் $20,000 அமெரிக்க லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. அதே நபரிடம் இருந்து மேலும் தனது மனைவிக்காக ஸ்பெயின் மற்றும் எஸ்தோனியா செல்லும் விமான பயண டிக்கெட்டுகளுக்கான $26,800 மற்றும் $37,800 ஆகிய தொகைகளையும் பெற்றதாகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நீதிமன்றம் $50,000 ஜாமீனை விதித்ததோடு மட்டுமல்லாமல் அவரது கடப்புதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் மார்ச் 16 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் அழகு நிலையங்களில் சோதனை. 19 வெளிநாட்டு பெண்கள் கைது. கோலாலம்பூரில் உள்ள அழகு நிலையங்கள் மற்றும் ஸ்பா மையங்களில் சட்டவிரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருவதாக 2 வார கால உதவு நடவடிக்கைகள் திட்டவட்டமாக திரட்டப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 19 வெளிநாட்டு பெண்களை குடிநுழைவுத்துறை கைது செய்தது. கோலாலம்பூர் மாநகரில் 3 இடங்களிலும் பூச்சோங்கில் ஒரு இடத்திலும் ஜனவரி 27 இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 12 பிலிப்பினர்கள், 6 வியட்நாம் மற்றும் மாணவர் பாஸ் அட்டையை கொண்டிருந்த மங்கோலிய பெண்ணும் அடங்குவர். அவர்களில் அனைத்து பிலிப்பைன்ஸ் பெண்களும் உள்நாட்டு வீட்டு உதவியாளர்களுக்கான பாஸ்களை கொண்டிருந்தனர். எஞ்சியோர் முறையான அடையாள ஆவணங்களை கொண்டிருக்கவில்லை. அவர்களிடம் இருந்து கடப்பிதழ்கள், 5 கை தொலைபேசிகள், $1,500 ரொக்க தொகையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ ஜக்காரியா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மார்ச் 1 முதல் வெளிநாட்டினர் மானிய விலையில் விற்கப்படும் சமையல் எண்ணெய் பொட்டலங்களை வாங்குவதற்கு தடை. மார்ச் 1 முதல் வெளிநாட்டினர் மானிய விலையில் சமையல் எண்ணெய் பொட்டலங்களை ஒவ்வொன்றும் $2.50 வாங்குவதற்கு தடை விதிக்கப்படும். 1961 ஆண்டின் விநியோக சட்டத்தின் பிரிவு 6 கீழ் விநியோக கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் இந்த தடை செயல்படுத்தப்படும் என்று உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அமிஷான் முகமது அலி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சட்ட விதிகள் அமலாக்கத்திற்கு முன் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என்று அவர் கூறினார். பொட்டலத்தில் அடைக்கப்பட்ட மானிய விலையை கொண்ட சமையல் எண்ணெய் மீதான வெளிநாட்டினரின் கொள்முதலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் இதற்கு முன் எழுந்தன. எனினும் சில்லறை விற்பனையாளர்கள் கண்காணிப்பு மற்றும் அமலாக்கம் தொடர்பான நடைமுறை கவலைகளை எழுப்பி இருந்ததை அர்மிசான் சுட்டிக்காட்டினார். இதற்கான கொள்முதலை பொதுமக்கள் குடிமக்களின் அடையாள அட்டை விவரங்களுடன் இணைப்பதன் மூலம் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் தடையை திறம்பட செயல்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். குவாலகெடாவில் தீ விபத்து, வீடும் மாளிகை கடையும் தீக்கிரையானது. $35,000 இழப்பீடு. குவாலகெடா கம்புங் மஸ்ஜித் லாமா ஜாலான் கிளாங் பாஜா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வீடும் மளிகை கடையும் முற்றாக எரிந்து நாசமானது. இச்சம்பவத்தில் $35,000 ரொக்க பணமும் தீயில் கருகி உரிமையாளருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு உரிமையாளர் கடைக்கான சரக்குகளை வாங்க சேமித்து வைத்திருந்த பணத்தை மீட்க முடியவில்லை என தெரிவித்திருந்தார். அந்த பணம் பிளாஸ்டிக் மூட்டையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தீ விபத்தில் முழுமையாக எரிந்துவிட்டதாக அவர் மேலும் கூறினார். நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தின் போது வீட்டின் உரிமையாளரும் அவரது கணவரும் மற்றும் அவரது இளைய மகனும் வீட்டின் கீழ்த்தளத்தில் இருந்துள்ளனர். தொழுகைக்கு பிறகு மேல்தளத்திலிருந்து கடும் புகை மற்றும் வெடிச்சத்தம் கேட்டதால் அவர்கள் உடனடியாக வெளியேறி உயிர் தப்பினர். இந்த தீ விபத்தில் வீட்டு உரிமையாளருடைய சகோதரியின் வீடும் தீக்கிரையானதுடன் நகைகளும் தீயில் நாசமானதாக கூறப்பட்டது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே கெடா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். காட்டு யானைகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தாய்லாந்தில் புதிய தடுப்பூசி திட்டம். காட்டு யானைகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பதை கட்டுப்படுத்த தாய்லாந்து அரசு முதன்முறையாக கருத்தடை தடுப்பூசியை பயன்படுத்த தொடங்கியுள்ளது.
தற்போது தாய்லாந்தின் காட்டு உயிரின பாதுகாப்புத்துறை 3 பெண் காட்டு யானைகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தியுள்ளது. கிழக்கு தாய்லாந்தின் 5 மாகாணங்களில் யானைகளின் பிறப்பு விகிதம் ஆண்டுக்கு சுமார் 8 விழுக்காடாக உயர்வடைந்துள்ளது. இதனால் மனிதர்கள் யானைகளால் அதிகம் தாக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு 334ஆக இருந்த காட்டு யானைகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு சுமார் 800ஆக உயர்ந்துள்ளது. 2012 முதல் மனிதர் யானை மோதல்களில் சுமார் 200 மனிதர்களும் 100க்கும் மேற்பட்ட யானைகளும் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் அபாய நிலை இனமாக கருதப்படும் ஆசிய யானையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட யானைகள் நல்ல நிலையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மே மாதத்திற்கு முன் மேலும் 15 தடுப்பூசி அளவுகள் பிற யானைக்கு குழுக்களுக்கு செலுத்தப்பட உள்ளன. கொலம்பியாவில் விமான விபத்து, 15 பேர் மரணம். வெனிசுலாவா எல்லைக்கு அருகே மலைப்பகுதியில் நேற்று கொலம்பியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட 15 பேர் மரணமடைந்தனர். 13 பயணிகள் மற்றும் 2 ஊழியர்கள் ஏற்றியிருந்த பீச் கிராப்ட் 1900 விமானம் விபத்துக்குள்ளானதை பொகோட்டாவில் அரசாங்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அந்த விமானத்தில் இருந்த அனைவரும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. கியூகேட்டா எல்லை நகரிலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் உள்நாட்டு நேரப்படி நேற்று மதியம் பொகானா நகரில் தரையிறங்குவதற்கு முன் கட்டுப்பாட்டு நிலையத்துடனான தொடர்பை இழந்தது. கிழக்கு ஆண்டஸ் மலைப்பாங்கான அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொலம்பியா அரசாங்கம் விமானப்படையை அனுப்பியது. விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள கிராமப்புற பகுதியின் சில பகுதிகளும் கொலம்பியாவின் மிகப்பெரிய தீவிரவாத குழுவான தேசிய விடுதலை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன.